Good morning students. உங்களுக்கு lesson 5 வந்து taxonomy and systematic botany கொடுத்திருக்காங்க. Taxonomy சொல்லும்போது how to classify the plants. Plants எப்படி classification பண்றது அந்த lesson உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So introduction பாருங்க. Plants are the prime companions of human beings in the universe. புவியில வந்து மனிதனின் முதன்மை துணையாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் சொல்றாங்க. Plants வந்து முக்கியமான prime companions சொல்றாங்க. Human beings வந்து இந்த universe வந்து plants ரொம்ப important சொல்லிருக்காங்க. So plants are the source of food, energy, shelter, clothing, drugs, beverages, oxygen and the aesthetic environment. Okay, so plants வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆதாரங்களாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உணவு, இங்க வந்து எனர்ஜி ஆற்றல்னு சொல்றாங்க. ஷெல்டர் சொல்லும்போது இருப்பிடம், க்ளாத்திங்னா உங்களுக்கு தெரியும் ஆடை, ட்ரக்ஸ் மருந்துகள், பீவரேஜஸ் சொல்லும்போது பானங்கள், ஆக்சிஜன், ஓகே, அண்ட் ஏஸ்தெட்டிக் என்விரான்மெண்ட் அழகான சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது முக்கியமானது எல்லாவற்றுக்கும் வந்து முக்கியமான ஆதாரங்களாக எது இருக்குன்னா பிளான்ஸ் தான் இருக்குது, தாவரங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்ஸானமி ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு லிவிங் ஆர்கனிசம்ஸ் அலோன். ஸோ மனிதனின் வகைப்படுத்தும் செயல் வந்து பார்த்தோன்னா உயிரினங்களுக்கு மட்டும் நின்று விடுதலைன்னு சொல்கிறாங்க. Taxonomy வந்து activity of human is not restricted to living organisms alone. Okay, so நம்ம classification of plants வந்து பண்ண போறோம். இந்த classification of plants வந்து living organism மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா human beings learn to identify இனம் கண்டறியணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும். நம்ம எதோ ஒரு பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் பிளான்ட் இஸ் தட், அதை டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும், நேம் கொடுக்கணும் அண்ட் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் மனிதனின் வகைப்படுத்தும் செயல்கள் உயிரினங்களுக்கு மட்டும் நின்று விடுதலை, அன்றாட வாழ்க்கை செயல்கள்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஃபுட், கிளாத், புக்ஸ், கேம்ஸ், வெஹிக்கல்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் தட் தே கம் அக்ராஸ் இன் த லைஃப். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து எப்பயும் நடைபெற்று தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும், நேம் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, டாக்ஸானமி ஹஸ் விட்னஸ்ட் வேரியஸ் ஃபேஸஸ் இன் இட்ஸ் ஏர்லி ஹிஸ்ட்ரி டு த ப்ரெசன்ட் டே மாடர்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா தாவர வகைப்பாட்டியல்னு சொல்கிறாங்க. டாக்ஸானமினா முற்காலம் முதல் இக்காலம் வரைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏர்லி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடர்னைசேஷன், அதாவது முற்காலம் முதல் இக்காலம் வரை பல்வேறு வளர்ச்சியை வந்து காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எது டாக்ஸானமி. ஓகே, ஸோ த நீட் ஃபார் நாலேஜ் ஆஃப் பிளான்ஸ் had been realized since human existence. A man started utilizing plants for food, shelter and as security agents for ailments. ஸோ முக்கியமானது நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். மனிதன் நிலைத்து வாழ ஆரம்பித்தது முதல் தாவரங்களின் தேவையை உணரணும். தாவரங்களோட தேவை வந்து முக்கியமாக உணரணும். அதன் காரணமாக நம்மளுக்கு தேவையை பார்த்தீங்கன்னா எப்பயுமே உணவு இல்லை உறையிடம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நோய் குணமாக்கும் காரணிகள், அதான் சொல்கிறாங்க கியூரிட்டி ஏஜென்ட்ஸ் ஃபார் எயில்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பிளான்ஸோட நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனிதன் நிலைத்து வாழ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முக்கியத்துவம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்ஸானமின்னு சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். Theophrastus, that is 372 to 287, that is BC சொல்லும்போது the Greek philosopher. ஓகே, ஒரு கிரேக்க தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க. known as the father of botany. who is the father of botany சொல்லும்போது Theophrastus தான், ஒரு கிரேக்க தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க. இவர் தான் father of botany. he named and described some 500 plants. ஸோ 500 பிளான்ஸை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எந்த புக்கில் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, தட் இஸ் டி ஹிஸ்டோரியா பிளான்டர்னு சொல்கிற புக்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 500 பிளான்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ Theophrastus is called as the father of botany. Later Dioscoride சொல்லும்போது தட் இஸ் 62 to 127 ADன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கிரீக் ஃபிசிஷியன் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கிரேக்க மருத்துவர். இவர் டிஸ்கிரைப்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டட் இன் இஸ் ஃபேமஸ் புக் சொல்லும்போது எந்த புக்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியா மெடிக்கான்னு சொல்கிற பிளான்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, டிஸ்கிரைப் அபவுட் 600 மெடிசினல் பிளான்ஸ், 600 வகையான மெடிசினல் பிளான்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, from 16th century onwards Europe has witnessed a major developments in the field of taxonomy. So எப்போ டெவலப் ஆச்சு இந்த டாக்ஸானமி? இந்த டாக்ஸானமின்னு சொல்லும்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸோட முக்கியத்துவம் எப்போ டெவலப் ஆச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டில் தான் வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது முக்கியமானது ஐரோப்பிய வகைப்பாட்டில் வளர்ச்சி காண முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லும்போது தட் இஸ் யூரோப். ஓகே, ஐரோப்பாவில்
வகைப்பாட்டி அதாவது டாக்ஸானமி வந்து வளர்ச்சி அப்போ தான் காண முடிந்ததுன்னு சொல்கிறாங்க 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேர் ஆர் த கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் டாக்ஸானமி சொல்லும்போது சம் ஆஃப் த கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆண்ட்ரியோ சிசில்பினோ, ஜான் ரே, டோன்ஃபோன், ஜீன் பாவின் அண்ட் கேஸ்பர்ட் பாவின், இவங்களாம் கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் முக்கிய பங்காற்றியவர்கள் வேறு யார் சார் டாக்ஸானமின்னு சொல்லும்போது இவங்க அனைத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமானது லினியஸ். ஸோ லினியஸ் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் இட் டிஸ்கிரைப் ஸ்பீஷியஸ் பிளான்டரம். ஓகே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் பிளான்டரம் 1753 லேட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இரு பெயரிடும் முறை வந்து இவர் தான் சொல்றார். பைனாமியல் நாமென்க்ளேச்சர், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 2 நேம்ஸ் இருக்கணும், ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ், பைனாமியல் நேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் சொன்னதுன்னா லினியஸ். ஓகே, ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா லினியஸை வலுவான ஒரு அடித்தளத்தை வந்து உருவாக்கினார். எதுக்குன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ என்ன புக்குன்னு சொல்லும்போது ஸ்பீஷியஸ் பிளான்டரம்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. Taxonomy is no more classical morphology based discipline but became a dynamic and transdisciplinary subject making use of many branches of botany. இப்போ கவனி, டாக்ஸானமி நம்ம ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணும்போது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கூடாது, வெளிப்புற பண்புகள் மட்டும் எடுத்துக்கூடாது. ஒரு பிளான்ட்டை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்கன்னா ஒரு லீஃப் இப்படி இருக்குது, இதோட அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்டெம்மோட அமைப்பு எப்படி இருக்குது, ஃப்ளவர்ஸோட அமைப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் எடுக்காமல் நம்ம வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ் எடுத்து ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே, அதோட ஃபுல் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்ஸ் எடுத்துக்கணும். அதான் சொல்கிறாங்க, இஸ் நோ மோர் கிளாசிக்கல் மார்ஃபாலஜி, வி ஹவ் டு டேக் டிரான்ஸ்டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ். வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாவரத்துக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் எடுத்துக்கணும் பாட்னி சொல்லும்போது செல் பயாலஜி, ஒரு தாவரத்தோட செல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிளான்ட்டை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளிப்புற பண்புகளை மட்டும் எடுத்துக்கூடாது, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, நேம் கொடுக்கக்கூடாது. அதோட செல்லோட நேச்சர் எப்படி இருக்கும், ஃபிசியாலஜி, அந்த பிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கடுத்தது பயோகெமிஸ்ட்ரி, அந்த பிளான்ஸோட கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்கும், அதாவது டெவலப்பிங் நியூ மெடிசன்ஸ், அந்த பிளான்ஸில் என்ன மெடிசன்ஸ் இருக்கும் டு ஃபைட் அகைன்ஸ்ட் டிசீஸ், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஈகாலஜி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூழ்நிலையில் அந்த தாவரங்கள் எந்த சூழ்நிலையெல்லாம் வளரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஃபார்மகாலஜி உங்களுக்கு தெரியும், டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆன் லிவிங் ஆர்கனிசம்ஸ், அந்த பிளான்ஸில் என்ன ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே தெரிஞ்சுக்கணும். மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அண்ட் ஆல்சோ மாடர்ன் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். மாடர்ன் பயோடெக்னாலஜி தெரியும், மேனிபுலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த பிளான்ஸோட ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், அந்த பிளான்ட்டோட செல் எடுத்து இன்னொரு பிளான்ஸை நம்ம ஃபியூஷன் பண்ண முடியுமா, ப்ரீடிங் பண்ண முடியுமா, ப்ரீடிங் வெரைட்டிஸ் பண்ண முடியுமா, அந்த கேரக்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிளான்ட்டில் சொல்கிறாங்க. மாலிகுலர் பயாலஜி, தட் இஸ் மாலிகுலர் பயாலஜி மூலக்கூறு அறிவியல்னு சொல்லுவாங்க, இல்லை பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் உயிர் தகவியல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்ஸஸ் சொல்லும்போது தட் இஸ் அ டிசிப்ளினரி சப்ஜெக்ட். அப்போது வி ஆர் for plants we not alone classify only morphology, we have to take all the disciplinary subjects to identify the more number of characters in a single plant. Innumerable number of characters சொல்லலாம். நியூமரபிள்னா நம்ம இத்தனை கேரக்டர்ஸாக இருக்க சொல்லலாம். இன்யூமரபிள்னா ஒரு பிளான்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியாக ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் சயின்சஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் பாட்னி வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணி அதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஈகோ ரெஸ்டோரேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பயோடைவர்சிட்டி உயிர் பன்மம் எப்படி இருக்குது, வைல்ட் லைஃப் காடுகள் பராமரித்தல் பற்றியும், ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே அண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்கள் தொடர்ந்து பயன்படுத்துதல் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழல் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி மீட்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரீஸ்டோரேஷன் தான் அதான், எப்படி வந்து இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த தாவரங்கள் எப்படி வந்து தகவமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றியும் தாவரங்களை பற்றி நம்ம டாக்ஸானமி ஒரு பிளான்ட்டை பற்றி சிம்பிளாக டேட்டா எடுக்காமல் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இன்ட்ரோடக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டாபிக் வாங்க, taxonomy and systematics. The word taxonomy is derived from Greek word taxis means arrangement. Taxis என்ன சொல்றாங்கன்னா arrangement and nomos means rules and laws. இதில் வேர்டு பாருங்க, taxis arrangement. So we have to arrange the plants. ஒவ்வொரு பிளான்ஸும் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோடு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அக்கார்டிங் டு த ரூல்ஸ்.
என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, டாக்ஸானமிஸ்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸ் படி ஒவ்வொரு பிளான்ஸும் அரேஞ்ச் பண்ணி அதோட டீட்டெயில் ஸ்டடி பை டிஸ்கிரைபிங் அண்ட் நேமிங் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் அஸ் டாக்ஸானமின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டாக்ஸிஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நோமஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் லாஸ். And Davis and Awood 1963 defined taxonomy as the science dealing with the study of classification including the bases, principles, rules and procedure. Davis and Awood என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸானமி கிளாஸிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் இருக்கும், அடிப்படை கொள்கைகள் இருக்கணும், தேவையான ரூல்ஸ் விதிகள் இருக்கணும், தேவையான செயல்முறைகள் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸானமிஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் டாக்ஸானமி இவர் டிஃபைன் பண்ணியிருக்கார். தோ தேர் வேர் earlier usages of term systematics was recognized as a formal field of study. இந்த சிஸ்டமேட்டிக்ஸோ இல்லை இந்த டாக்ஸானமியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சொல் வந்து பழங்காலமாக பயன்படுத்த போதிலும் 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோன்னா கடைசியில் தான் இது ஒரு முறையான பிரிவாக அறியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபார்மல் ஸ்டடியாக வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ யூஸ் பண்ணி இருந்தாலும் பயன்படுத்தி இருந்தாலும் இப்போ இருக்கிற 20th century பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறையான ஒரு பிரிவாக அறியப்பட்டது சொல்கிறாங்க, இந்த டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க ஆஸ் அ ஃபார்மல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஒன்லி டூரிங் ஆஃப் ஆஃப் 20th century தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிய வந்தது. கடைசியில் தான் வந்து ஒரு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது, ஒரு முறையாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த சிம்சன் 1961 டிஃபைன் சிஸ்டமேட்டிக் as scientific study of kinds and diversity of organisms and all relationships among them. இவர் என்ன சொல்றாரு, தட் இஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம் சொல்றாரு. பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு அவற்றுக்கும் இடையான உறவு முறைகள் பற்றி படிக்கணும்னு சொல்றாரு. ரிலேஷன்ஷிப் அமாங் தேம். ஓகே, பல்வேறு வகையான உயிரினங்களையும் அவற்றுக்கு இடையான உறவு முறைகளையும் படிக்கணும்னு சொல்றாரு. ஆல் த ரிலேஷன்ஷிப் அமாங் தேம், டைவர்சிட்டி ஒவ்வொரு ஆர்கனிசமும் அதோட ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கணும்னு சொல்றாரு. யார் சொன்னார், சிம்சன் சொல்லியிருக்காரு. தோ தேர் ஆர் டூ டேர்ம்ஸ் ஆர் யூஸ் இன், தட் இஸ் டூ டேர்ம்ஸ்னா என்னன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் யூஸ்ட் in an interchangeable way. இது வந்து ஒரு interchangeable way இருக்கும். இரண்டுக்கும் அடிப்படையான சில வேறுபாடுகள் உள்ளன சொல்லி differ from each other. ஓகே, ஸோ இந்த டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ் ஒரே மாதிரி எடுத்துக்கூடாது, இரண்டுக்கும் வந்து பார்த்தோன்னா சில வேறுபாடுகள் இருக்கு. they differ from each other சொல்றாங்க. the two termsனா டாக்ஸானமி and systematics. ஓகே, இப்போ முக்கியமான டிஃபரன்ஸ் பாருங்க டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸும் discipline of classifying organism into taxa. இங்க உயிரினங்களுக்கு இடையே வகைப்படுத்துதல். ஓகே, கிளாஸிஃபை பண்ணோம், ஒரு பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம், சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ டிசிப்ளின் ஆஃப் கிளாஸிஃபைங் ஆர்கனிசம் இன்டு டாக்ஸா, ஒரு அலகுகளாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இங்கே ப்ராட் ஃபீல்டு நல்லா கவனிங்க, ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி தட் ஸ்டடிஸ் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ், வேறுபட்ட சிற்றங்களுக்கு இடையே ஒரு பரந்த உயிரியல் பிரிவுன்னு சொல்கிறாங்க, படிக்கக்கூடிய ஒரு பரந்த. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட சிற்றங்களை ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள கேரக்டர்ஸை ஃபுல்லாக டீட்டெயில் ஸ்டடி பண்ணணும். அதேமாதிரி இன்னும் நிறைய பிளான்ஸ் உள்ள கேரக்டர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம், வேறுபட்ட சிற்றங்களுக்கிடையே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிக்கிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் கொடுக்குறோம். இங்கே ஜஸ்ட் கிளாஸிஃபைங் ஆர்கனிசம்ஸ். இங்கே பாருங்க கவர்ன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங், பிளான்ஸுக்கு வந்து நேம் கொடுக்குறீங்க, இனம் கண்டறிறீங்க, டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, விளக்கம் அளிக்கிறீங்க, ஐடென்டிஃபை பண்ணும் எக்ஸாக்ட் பிளேஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வேர் த பிளான்ட் இஸ் க்ரோன், அதுக்கடுத்து ஸ்பெசிமென் அண்ட் ப்ரிசர்வேஷன்ஸ், அந்த பிளான்ட்டை வந்து பதப்படுத்துறீங்க. இதான் டாக்ஸானமியோட ப்ராசஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறவங்க டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எங்கே பிளான்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன் பண்ணுறீங்க, இதான் டாக்ஸானமி. ஆனால் இங்கே சிஸ்டமேட்டிக் சொல்லும்போது பாருங்கள், அந்த பிளான்ட்டோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். பரிணாம வளர்ச்சியில் பரிணாம வளரில் அந்த தாவரங்கள் எப்படி இருந்தது, அதோட ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ், அதோட ஜீன்கள், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்குள்ள ஜீன்கள் எப்படி இருக்குது, ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது பரிணாம வரலாறு. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து நீங்கள் நேமிங் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் தான். அந்த பிளான்ட்டோட ஃபுல் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அது சிஸ்டமேட்டிக்ஸ். just classifying plus nomenclature, just classifying plants and giving names is called taxonomy. இங்க பாருங்க, just taxonomy கிளாஸிஃபையும் பண்ணிடுறீங்க, நேமிங் கொடுக்குறீங்க, அந்த பிளான்ட்டோட அது டாக்ஸானமி சொல்கிறீங்க, ப்ளஸ் ஃபைலோஜெனி ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ், அதோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஃபுல் டீட்டெயில் ஸ்டடி சிஸ்டமேட்டிக்ஸ் தான் தெரியும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடுகள். அதான் சொன்னால் these two terms are used in interchangeable way, they differ from each other. இரண்டிற்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டர் தான், ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிளான்ட்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ்,
அதோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி பற்றி, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் ஸ்டடி படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ திஸ் ஆர் த 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். அடுத்த டாபிக் பாருங்க, டாக்ஸானமி ஏரர்கின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமி ஏரர்கின்னு சொல்லுவாங்க. வகைப்பாட்டிகளின் படிநிலைகள் அர்த்தம், படிநிலைகள் அர்த்தம். ஓகே, அப்போ டாக்ஸானமி சார் எப்படி சார் வந்து நீங்கள் வந்து படிநிலைகள் என்னென்ன படிநிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்ஸானமி ஏரிக்கு வாஸ் இன்ட்ரோடியூஸ் பை கார்லோஸ் லினியஸ். ஓகே, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி? டாக்ஸானமி லினியஸ் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஓகே, இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல்ஸ் இந்த டிசெண்டிங் ஆர்டர். நல்ல கவனிங்க, டிசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டம்லேருந்து ஸ்பீஷிஸ் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டர் ஸ்பீஷிஸ்லேருந்து கிங்டம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, ஸ்பீஷிஸ் இஸ் the lowest of classifications and shows the high level of classification on similarities among the organisms. இந்த சார்ட் பாருங்க, ஸ்பீஷிஸ் டிசெண்டிங் ஆர்டர் சொன்னேன். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் சொல்லும்போது பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமி லெவல்ஸ் ஃப்ரம் டிசெண்டிங் ஆர்டர் சொல்லும்போது கிங்டம்லேருந்து ஸ்பீஷிஸ், கிங்டம்லேருந்து ஸ்பீஷிஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, கிங்டம்லேருந்து ஸ்பீஷிஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீஷிஸ் வந்து லோயஸ்ட் லெவலில் இருக்குது. கிங்டம் பார்த்தீங்கன்னா அப்போ கிங்டம் இஸ் ஹையஸ்ட் லெவல்னு சொல்லலாம், அண்ட் ஸ்பீஷிஸ் இஸ் த லோயஸ்ட் லெவல். ஸ்பீஷிஸ் நான் சொன்னேன், இட் இஸ் லோயஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சொன்னேன், அண்ட் ஷோஸ் ஹை லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆன் சிமிலரிட்டிஸ் அமாங் த ஆர்கனிசம்ஸ். உயிரினங்களில் ஒன்றோடு ஒன்று பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவு ஒற்றுமை இருக்கும். ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஈலியந்தஸ் சொல்லும்போது சன்ஃப்ளவர் பிளான்ட், ஈலியந்தஸ் ஆனஸ் சொல்கிற பிளான்ட்டும் ஈலியந்தஸ் டியூபரஸ் சொல்கிற பிளான்ட்டும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமை காணப்படும். ஆனால் திஸ் டூ ஸ்பீஷிஸ் டிஃபர் இன் their மார்ஃபாலஜி, வெளிப்புற பண்புகளில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஒரு மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தெம் போத் ஆஃப் தெம் ஆர் ஹர்ப், சிறுஞ்செடி தான். பட் ஈலியந்தஸ் டியூபரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a perennial herb which live for many years. ஓகே, ஈலியந்தஸ் டியூபரஸ் சொல்லும்போது இட் இஸ் a perennial herb சொல்கிறாங்க. சார் ரெண்டுமே வந்து சிறுஞ்செடி தான், ஆனால் ஈலியந்தஸ் டியூபரஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் a perennial herb plants. ஸோ இங்கே முக்கியமானது கிளாசிஃபிகேஷன் ஆன் சிமிலரிட்டிஸ் அமாங் த ஆர்கனிசம்ஸ், ஹை லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்போது உயிரினங்களில் இந்த ரெண்டு தாவரங்களும் ஒன்று மிக அதிக அளவில் உருவ ஒற்றுப்பாடு இருந்தாலும் காணப்பட்டாலும் இந்த ரெண்டு ஸ்பீஷீஸும் அதோட மார்ஃபாலஜி கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஸ்பீஷியஸ் இது இது ஒரு ஸ்பீஷியஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ், ஆனால் ஜீனஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஈலியந்தஸ் ஒரே ஜீனஸ் பட் 2 different ஸ்பீஷியஸ். ஜீனஸ் பாருங்க, இப்போ ஈலியந்தஸ் சொன்ன ஜீனஸ்ன்னு சொன்னல, இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் அலிஸ். ஒரு ஜீனஸ்க்கு ஈலியந்தஸ் சொல்கிற தாவரம் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது, ஆனஸ் இருக்குது, டியூபரஸ் இருக்குது, இது மாதிரி சன்ஃப்ளவர் இருக்குது, ஈலியந்தஸ் டியூபரஸ் சொல்கிற தாவரங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஜீனஸ்க்கு மல்டிபிள் ஸ்பீஷஸ் இருக்குது விச் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ், ஒரே மாதிரியான பண்புகள் இருக்குது, பட் டிஃபர் ஃப்ரம் த ஸ்பீஷஸ் ஆஃப் அனதர் ஜீனஸ். அப்போது ஒரு ஜீனஸ்க்கு இன்னொரு ஜீனஸ்க்கு உள்ள ஸ்பீஷஸ் வந்து பண்புகள் வேறுபட்டு இருக்கும். ஈலியந்தஸ் சொல்கிற ஒரு தாவரமும் இருக்குது, ட்ரைடஸ் சொல்கிற ஒரு ஜீனஸும் இருக்குது. ஓகே, ஈலியந்தஸ் ஒரு ஜீனஸ், ட்ரைடஸ்ன்னு சொல்கிற ஜீனஸ், ட்ரைடஸ் ப்ரோக்யூமன்ஸ். ஓகே, அந்த மாதிரி தாவரங்களும் இருக்குது. அப்போது ஜீனஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் சேம் கேரக்டர் பட் ஜீனஸ் டு ஜீனஸ் ஹேவிங் டிஃபர் இன் த ஸ்பீஷியஸ். ஓகே, அதான் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் அலில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்கிறாங்க, மல்டிபிள் ஸ்பீஷஸ் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ். அப்போ இங்கே வந்து ஜீனஸ்னால் இது. ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. இப்போ ஜீனஸ்னால் இதை பார்த்துங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபேமிலின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் நம்பர் ஆஃப் ஜீனஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஜீனியா விச் ஷேர் சம் சிமிலாரிட்டிஸ், சில பண்புகள் ஒத்து காணப்படும், ஒரே மாதிரியான பண்புகள் காணப்படும். ஒரே மாதிரியான பண்புகள் பல சிற்றினங்கள் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு சொல்லும்போது ஆஸ்ட்ரேசி ஃபேமிலின்னு சொல்கிறோம். அப்போ ஆஸ்ட்ரேசி உள்ள ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஈலியந்தஸ் ஆனஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள், ஆஸ்ட்ரேசியா ஒரு ஃபேமிலி, அதோட பிளான்ட் எதுனா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஈலியந்த ஆனஸ் சன்ஃப்ளவர், ஈலியந்தஸ் டியூபரஸ் சொல்லும்போது அது ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபேமிலின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், ஆஸ்ட்ரேசி. திஸ் ஆஸ்ட்ரேசி மீன்ஸ் சி, இட் எண்ட்ஸ் வித் வாட், சிஏன்னு முடிஞ்சிச்சுன்னா ஃபேமிலி. நம்பர் ஆஃப் ஜீனஸ் விச் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டர் பாருங்க, இன்க்ளூட்ஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ். ஓகே, ஒரே மாதிரி பண்புகள் அமைந்த குடும்பம் சொல்கிறாங்க. விச் ஷோஸ் லெஸ் சிமிலாரிட்டிஸ் அமாங் தெம்ஸ், விச் ஷோஸ் லெஸ் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். கிளாஸ் சொல்லும்போது கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படியே வரும், ஒரு பாயிண்ட். விச் ஷோஸ் ஃபியூ சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். கிளாஸ்னா உங்களுக்கு வந்து ஃபியூ சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ பல துறைகள் குறைந்த அளவு பண்புகளை கூடிய தொகுப்பு சொல்கிறாங்க, குறைந்த அளவு பண்புகளுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்க. ஃபியூ சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிஷன் சொல்லும்போது பிரிவுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், நிறைய கிளாஸஸ் இருந்தால் டிவிஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மேக்னோலிஃபைட்டு. கிங்டம் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆர் ரேங்க் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். விச் இஸ் ஹையஸ்ட் லெவல் ரேங்க் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கிங்டம் சொல்கிறீங்க. விச் இஸ் லோயஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது ஸ்பீஷிஸ் சொல்கிறீங்க. கிங்டம் சொல்லும்போது பிளான்ட்.
பிளான்ட் பிளான்ஸில் வந்து இன்ன டிவிஷன், இன்ன கிளாஸ், இன்ன ஆர்டர், இன்ன ஃபேமிலி, இன்ன ஜீனஸ், இப்படி ஸ்பீஷஸ் இப்படி தான் போகணும். ஏன்னா கிங்டம் இஸ் ஹையஸ்ட் லெவல் சொல்லுவாங்க. பிளான்ஸில் இன்ன இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. கிங்டம்ஸ் வந்து பிளான்ட்டில் இன்ன ஃபைலம், இன்ன டிவிஷன் அது, இன்ன சப் ஃபைலம், மேக்னோஃபைட்டினா இன்ன கிளாஸ் அது. இந்த பிளான்ட் வந்து இன்ன கிளாஸில் இருக்குது. இந்த மேக்னோஃபைட்டா இன்ன கிளாஸில் இருக்குது. சப் கிளாஸ் என்ன ஆஸ்டிடியே. ஆர்டர் சொல்லும்போது ஏல்ஸ்னு முடியும், ALESன்னு முடியும் ஆர்டர். சப்பார்டர் சொல்லும்போது ஆஸ்டினியேன்னு முடியும், இங்கே கொடுத்துருக்காங்க எண்டிங். ஃபேமிலி சொல்லும்போது CAன்னு முடியும்னு சொன்னேன், ஆஸ்ட்ரேசி. ஓகே, ஒரு பிளான்ட் ஒரு எக்ஸாம்பிள். it includes plant. This asteris it belongs to plants. Subphylum சொல்லும்போது ஆய்டியன் முடியும், ஆஸ்ட்ரோடியே. ட்ரைப் சொல்லும்போது ஈலியந்தியே. ஜீனஸ் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது ஈலியந்தஸ். அண்ட் சப்ஜீனஸ் சொல்லும்போது பார்த்தோன்னா ஈலியந்தஸ் சப்ஜீனஸ் சொல்லியிருக்காங்க. ஈலியந்தஸ் சொல்கிறாங்க. சீரியஸ் சொல்லும்போது ஈலியந்தஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியஸ். அதில் ஸ்பீஷஸ் வந்து ஈலியந்தஸ் ஆனஸ். ஸோ இந்த பிளான்ஸ் வந்து எந்த கிளாஸில் இருக்குது, எந்த ஆர்டரில் இருக்குது, எந்த ஃபேமிலியில் இருக்குது, எந்த ஜீனஸ், வாட் இஸ் த ஸ்பீஷியஸ். Okay, so kingdom is the highest level and species is the lowest level. So இப்படி தான் வந்து பார்த்தோன்னா classification of plants நடக்கும். So this is the taxonomic hierarchy. வகைப்பாட்டின்னு ஒரு படிநிலைகள் சொல்கிறாங்க. So starting from kingdom up to level. Thank you.